ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் நான் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.49% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.46% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2402.31 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2758.49 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.29% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.50% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸும் 0.32% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆர்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.46% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.23% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 1.07% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 0.80% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடிஆர் 0.99% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிக்ஸ்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு இந்தியன் ஏடிஆர்ஸ்லாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். January 27 இன்னைக்கு ஸோ என்னென்ன கம்பெனி ரிசல்ட் தராங்கன்னு பார்க்கலாம். 361 வாம் ஏசிசி, அதானி டோட்டல் கேஸ், அதானி வில்மர், ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், ஏஎம்சி, பெட்ரோநெட், எல்என்ஜி, பிரமல் என்டர்பிரைசஸ், ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுமிட்டோமா கெமிக்கல் இந்தியா, சுந்தரம் ஃபாஸ்னஸ், கனரா பேங்க், கோல் இந்தியா, இமாமி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்திரபிரஸ்தா கேஸ், கைன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா, மகாராஷ்டிரா சீம்லெஸ், டாடா ஸ்டீல், the Federal Bank, the New India Assurance Company and Union Bank of India. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் தராங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 டேஸாக யாரெல்லாம் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே சண்டே யாரெல்லாம் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஐசிஐசிஐ பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. 11,332.7 crore சொல்லியிருக்காங்க எஸ்டிமேஷன். ஸோ அதுலேருந்து 11,792.4 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனும் பீட் பண்ணியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் போலில் எதிர்பார்த்ததோட கம்மியாக தான் வந்திருக்கு. 20,370 crore தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏ 1.96% வந்திருக்கு. நெட் என்பிஏ அன்சேஞ்சாக இருக்குது, 0.42%. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.25% இருக்குது. ஸோ 4.27% லாஸ்ட் குவார்ட்டர். லாஸ்ட் இயரில் 4.43%. ஸோ அதுலேருந்து பார்க்குறப்ப இந்த தடவை கம்மியாக தான் வந்திருக்கு, 4.25%. ஐடிஎஃப்சி பஸ் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 52.6% டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப போலில் எதிர்பார்த்தது 475.7 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 339.4 crore. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 52.6% டவுனில் தான் வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 14.4% அப் ஆகிருக்கு. ஸோ இன்லைன் வித் போல். கிராஸ் என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.92% செப்டம்பரில் இருந்தது, இப்போ 1.94% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்லதில்லை. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் பார்த்திங்கனாலும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.48% லாஸ்ட் குவார்ட்டரில், இப்போ 0.52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ. ஸோ இது வந்து ஒரு ரெட் மார்க் தான். எஸ் பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 621.3 crore கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷனில் எவ்வளோ எதிர்பார்த்துருக்காங்கன்னா 538.9 crore. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.2%. ஸோ இன்லைன் வித் எஸ்டிமேஷனோட தான் வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ அன்சேஞ்சு 1.6% தான். நெட் என்பிஏவும் சேஞ்ச் ஆகலை, சேமே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, 0.5%.
JSW Steel Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 71%. பட் போல் எஸ்டிமேட் பண்ணதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போலில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 573 crore எதிர்பார்க்குறதா கொடுத்துருக்காங்க. இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 719 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப 71% டவுன் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. 41,378 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு எபோவ் தான் வந்திருக்கு. ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப இயர் ஆன் இயர் வைஸ் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எபிடா டவுன் ஆகிருக்கு 22.3% டவுன் ஆகிருக்கு. பட் எபோவ் த போல் எஸ்டிமேஷன். எபிடா நேரோ அதாவது குறைஞ்சிருக்கு 17.1% லாஸ்ட் இயர்லேருந்து 13.5% கம்மியாக இருக்குது. பட் போல் எஸ்டிமேட் பண்ணதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக போல் எஸ்டிமேட் பண்ணதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப நெட் ப்ராஃபிட் எபிடா மார்ஜின் எல்லாம் டவுன் ஆகிருக்கு. இண்டிகோ Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18.3% டவுன் ஆகிருக்கு. ஸோ பிலோ த போல் எஸ்டிமேஷன் தான் வந்திருக்கு. ரெவன்யூ அப் ஆகிருக்கு 13.1%. ஸோ இது வந்து எபோவ் த போல் எஸ்டிமேஷன். வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எபிடா ஆர் வந்து அப் ஆகிருக்கு 10.7% சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் 27.4% கம்மி ஆகிருக்கு லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த எபிடா ஆர்ன்றது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ், டிப்ரிஷியேஷன், அமார்டைசேஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரெண்ட் காஸ்ட். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 14.3% டவுன் ஆகிருக்கு 498.3 crore கொடுத்துருக்காங்க. போல் எஸ்டிமேட் பண்ணதுலேருந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 3% அப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஹையர் தென் போல் எஸ்டிமேஷன்னாலும் அவ்வளோவாலாம் ஹையர் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. எபிடா 10.3% டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். எபிடா மார்ஜின் கம்மியாயிருக்கு 23% லாஸ்ட் இயர்லேருந்து 20.1% கம்மியாயிருக்கு. ஸோ இதுவும் போல் எஸ்டிமேஷனோட கம்மி தான் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு. பேங்க் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப் ஆகிருக்கு 34.6%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ கம்மி ஆகிருக்கு 4.41% லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து 3.69% கம்மி ஆகிருக்கு. நெட் என்பிஏ லாஸ்ட் குவார்ட்டரில் 0.94%, இப்போ கொடுத்துருக்கிறது 0.85%. ஸோ நெட் என்பிஏவும் கம்மியாகிருக்கு. டிசிபி பேங்க் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 19.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாகிருக்கு 3.11%. நெட் என்பிஏவும் கம்மி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப 1.17%லேருந்து 1.18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். NTPC Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3.1% அப் ஆகிருக்கு. ஸோ பட் ஆனால் எஸ்டிமேஷன் பார்த்ததோட கீழே தான் கொடுத்துருக்காங்க, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 4.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் பிலோ த எஸ்டிமேஷன். எபிடா 20.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எபோவ் த எஸ்டிமேஷன் வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 28.9% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் 25.2% அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணியிருக்கு. NTPC Green Energy Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 52.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 4.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 2.3% கம்மி ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் 88.9% லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 83.5% கம்மியாக கொடுத்துருக்காங்க. JK Cement Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு 33.2% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ 0.2% டவுன் ஆகிருக்கு. எபிடாவும் டவுன் ஆகிருக்கு 21%, மார்ஜினும் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக JK Cement வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. 21.3%லேருந்து 16.8% எபிடா மார்ஜின் டவுன் ஆகிருக்கு. RBI பெனால்ட்டி போட்டிருக்காங்க. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்,
3 பேருக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு எல்லாருக்கும் 1 லேக் சம்திங்கிறது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. சாரி 1 crore சம்திங். கனரா பேங்க்குக்கு 1 crore சம்திங், பேங்க் ஆஃப் இந்தியா, ஜேகே அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் எல்லாத்துக்கும் சேர்த்து 1 crore சம்திங் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேஒய்சி நார்ம்ஸ், நோ யுவர் கஸ்டமர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் உள்ள அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் உள்ள எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் கனரா பேங்க்குக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட் வரப்போகுது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட்டாக ₹6 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் இன்றைக்கி தான் January 27. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் பார்க்கலாம். இயர் ஆன் இயர் வைஸ்க்கு ப்ராஃபிட் 47.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 11.1%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. 23.8லேருந்து 23.5%ஆக டவுன் ஆகிருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு ப்ராஃபிட் 87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 944.8 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 39.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4083 crore கொடுத்துருக்காங்க மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்க்கு. டாரன் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 503 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2809 crore கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி 26 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க டிவிடெண்ட். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ்க்கு பார்க்கலாம். ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. 14.2%ஆக டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ 3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடாவும் டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் டவுன் ஆகிருக்கு. எபிடா 10.08% சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் 23%லேருந்து 20.05%ஆக டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ட் மீட்டிங் January 29 நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து லாங் டேர்ம் ரைசிங் பாண்ட்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் க்ரீன் சஸ்டைனபிள் பாண்ட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான போர்ட் மீட்டிங் January 29 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் சப்சிடரியான பிர்லா எஸ்டேட் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க வித் மிட்சுபிசி எஸ்டேட் கம்பெனியோட 560 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிடென்ஷியல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன் சவுத் ஈஸ்ட் பெங்களூரில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வித் அ ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி தான் ரிசல்ட் தராங்க. ஸோ இதுமாரி லாங் டேர்ம் ரைசிங் பாண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.